ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பன் என்ற பழமொழியை நாம் கேட்டிருக்கலாம். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குவவர்கள்தான் இன்றைய நற்செய்தியிலே வருகின்றவர்கள். என் அன்பு தோழமை உறவுகளே, இன்றைய நாள் நற்செய்தியிலேயே இயேசு முடக்குவாதமற்ற ஒரு மனிதரை குணப்படுத்துகின்றார். இந்த குணப்படுத்துவதற்கு முக்கியமாக காரணமாக விளங்கியவர்கள் அந்த முடக்குவாதமற்ற மனிதருடைய 4 நண்பர்கள் தான். இவர்களிடமிருந்து 3 முக்கியமான செயல்களை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவதாக நம்பிக்கை. இந்த 4 நண்பர்களுமே இயேசுவின் மீது உண்மையான நம்பிக்கை வைத்து இயேசுவால் தன்னுடைய நண்பனை குணப்படுத்த முடியும் என்று அந்த முடக்குவாதமற்ற மனிதரை இயேசுவுடன் கூட்டி வருகின்றார்கள். இரண்டாவதாக அவர்களுடைய தைரியம். இயேசுவை அவர்களால் நேரடியாக பார்க்க முடியவில்லை, ஏனென்றால் மக்கள் கூட்டமாக சூழ்ந்திருக்கிறார்கள். அங்கே செல்வதற்கு வழி எதுவும் இல்லை. அதனால் தைரியத்தோடு அந்த வீட்டினுடைய அந்த கூரையை உடைத்துவிட்டு தன்னுடைய நண்பரை அதன் வழியை இழக்குகிறார்கள். தைரியத்தை நாம் பார்க்கலாம். மூன்றாவதாக அன்பு. அந்த 4 நண்பர்களுமே தன்னுடைய முடக்குவாதமற்ற அந்த நண்பர் மீது அன்பை வைத்ததால் மட்டும்தான் அவருக்கு ஒரு புதிய வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று இயேசுவிடம் குணப்படுத்துவதற்காக கூட்டிக் கொண்டு வருகின்றார்கள். எனவே இயேசு அந்த 4 நபர்களுடைய நம்பிக்கையையும் தைரியத்தையும் அன்பையும் பார்த்து அந்த முடக்குவாதமற்ற மனிதரை குணப்படுத்துகின்றார். இயேசு முதலிலேயே அந்த முடக்குவாதமற்ற மனிதருடைய உடல் சார்ந்த நோயை குணப்படுத்தவில்லை, மாறாக உள்ளம் சார்ந்த நோயை குணப்படுத்துகின்றார். அதாவது, மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று உள்ளம் சார்ந்த அந்த நோயை குணப்படுத்துகின்றார். இரண்டாவதாக, நான் உனக்கு கட்டளையிடுகின்றேன், எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு செல்லு என்று அந்த உடல் சார்ந்த நோயை குணப்படுத்துகின்றார். இந்த பகுதியிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், உண்மையான நம்பிக்கை தடைகளை உடைத்துவிடும். நமது நம்பிக்கையை செயலில் காட்ட வேண்டும், எவ்வாறு அந்த 4 நண்பர்கள் செயலில் காட்டியதைப் போல. மூன்றாவதாக, இயேசுவிற்கு பாவத்தை மன்னிக்கின்ற அதிகாரம் இருக்கின்றது. எனவே நாம் இயேசுவிடத்திலே வந்து நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு நம்முடைய உள்ளம் சார்ந்த நோயிலிருந்து விடுபட வேண்டும். கடைசியாக, அந்த முடக்குவாதமற்ற மனிதர் சம்பாதித்த 4 நண்பர்களைப் போல நல்ல நண்பர்களை நம்முடைய வாழ்க்கையிலே சம்பாதிக்க வேண்டும். எனவே இந்த வாரத்திற்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.